ஸ்ரீவில்லிபுத்தூர் பங்குதந்தை மீது மோசடி புகார் நடவடிக்கை கோரி கிறிஸ்துவ மக்கள் மதுரை பேராயர் இல்லத்தில் உள்ளிருப்பு போராட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை பங்குதந்தை சந்தன சகாயம் ஆலய பணி மற்றும் மக்கள் பணியில் கடந்த 4 ஆண்டுகளாக பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் எனவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அவரை பதவியிலிருந்து நீக்க கோரியும் பலமுறை மதுரை உயர்மறை பேராயர் அந்தோணிசாமியிடம் புகார் தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறியும் மதுரை கோப்புதூர் பகுதியில் உள்ள மதுரை உயர்மறை பேராயர் இல்ல வளாகத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ திருச்சபை பகுதி அனைத்து பொறுப்பாளர்கள் மற்றும் 10 ஊர் நிர்வாகிகள் கிறிஸ்துவ மக்கள் களம் ஆகியோர் சார்பாக 50க்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சந்தன சாயராஜ் என்பவர் பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்துக்குமே வசூல் வேட்டை தான். அதாவது ஏழை எளியவன் யார் என்று பாராமல் ஒரே பண வசூல் தான். என்ன என்று கேட்டால் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. இது பற்றி நாங்கள் பிஷப்பிடம் புகார் அளித்த போது பிஷப்பு ஒருவேளை இவருக்கு உடந்தையாக இருக்கிறாரோ இல்லைனா பிஎப்பெல்லாம் எங்களுக்கு உடந்தையாக இருக்கிறார்களோ என்னமோ இதை கண்டுகொள்வதில்லை. நாங்களும் தொடுத்து 4-5 முறை பிஷப்பையும் சந்திட்டோம். ஒரு 5 நாள் கழித்து உங்களை கூப்பிட்றோம்னு சொன்ன பிஷப்பு எங்களை மதிக்கிறதில்ல. பங்கு மக்களை அதாவது ஊர் நிர்வாகிகளை மதிப்பதில்லை. எனவே இந்த சந்தன சாயத்தை மாற்ற கோரி இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்துக்கு நான் வந்திருக்கிறோம். இதை பார்த்தாவது இந்த பிஷப்பானவர் சந்தன சாயத்தை உடனடியாக மாறுதல் செய்து எங்களுக்கு புது தந்தையரை அனுப்பி வைக்குமாறு பிஷப் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த உங்களுடைய கோரிக்கை ஏற்கப்படாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் அடுத்து 4 வழிச்சாலை எங்கள் சீல்தூரில் உள்ள நெடுஞ்சாலையில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்பதை பிஷப் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பவுல் சின்னப்பராஜ். நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் கிறிஸ்தவ மக்கள் சார்பாக இங்கே பேராயர் ஆலயம் வந்திருக்கோம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பங்கு தந்தை திரு சந்தன சகாயம் அதாவது வட்டார அதிபருமாக இருக்கார். சுற்று வட்டார உள்ள ஆலயங்களுக்கும் அவர் தான் பொறுப்பு. அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு மொத்தத்துலேயும் திருப்தி கிடையாது. பலமுறை அவரை பற்றி எதிர்ப்புகளை அதாவது அவர் பண விஷயத்தில் மட்டும்தான் கண்ணோட்டமாக இருக்கார் ஒழிய ஒரு பாதிரியார் எப்படி இருக்கணுமோ ஒரு முன்மாதிரியாக இருக்கணுமோ அப்படி இல்லாமல் பிறப்பிலிருந்து இறப்பு வர கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கு நடக்கும் அந்த நிகழ்வுகள் அருட்சாதனங்களுக்கு பூரா ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி குடும்பத்தில் நீங்கள் சரியாக வரி கட்டலை, அந்த வரியை இவ்வளோ நாளும் பாக்கி கட்டணும், ஒரு இறந்தவங்களுக்கு போய் ஒரு நிகழ்ச்சிக்கு பூசை வைக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோ நாளாக வரி கட்டலை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குடும்பங்கள்கிட்டையும் 10,000, 20,000, 5,000 இப்படி திருவரு சாதனங்கள் பெறும் ஒவ்வொரு குடும்பங்களையும் வசூல் வேட்டை நடத்திக்கிருக்காரு. ஆனால் இந்த 4 வருஷமும் அவர் செய்கின்ற செயல்களை பேராயருக்கு தெரிவித்து மனு மூலமாக நாங்கள் நிர்வாகிகள்லாம் பல முறை தெரிவிச்சிருக்கோம். அப்படி தெரிவித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு தடவை ஒரு விஷயத்தை சொன்னோம்னா பங்கு பாதர் மேலே கூப்பிட்டு நடவடிக்கை எடுக்கலாம், இல்லை அவர் மாற்றிக்கட்டும். மக்கள் விரும்பாத செயலில் நம்ம போகிறோம், நம்ம மாற்றி போகணும் அப்படின்னு. ஆனால் அப்போ மக்களுக்கு எதிரான செயல்களில் அவர் ஈடுபடுவதோடு மிகவும் தைரியசாலியாக அவர்களுடைய செயல்பாடுகளை மேலும் மேலும் கூட்டிக்கிட்டே இருக்கிறார் என்பதை நாங்கள் பொறுக்க முடியாமல் தான் இப்போ எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். அதாவது இந்த தடவை அவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் சிறுவில்லிபுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் எல்லா மக்களையும் கூட்டி அத்தனை கிறிஸ்தவ மக்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமும் ஒரு சாலை மறியல் போராட்டமும் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கிறிஸ்தவ மக்கள் சார்பாக, அதுவும் சிறுவில்லிபுத்தூர் கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சார்பாகவும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. என் பேர் சந்தியாகு. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.